நாட்டுக்கோழிக்கறி உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியமானதோ அதே போல நாட்டு வாத்துக்கறியும் அவ்வளவு ஆரோக்கியமானது. ஒரு நாட்டு வாத்தை பிடிச்சி கறியை துண்டு துண்டா நறுக்கி கைப்பட மசாலா அரைச்சி சேர்த்து கறியை பக்குவமா வேக வச்சு வாத்துக்கறி குழம்ப எங்க பாட்டி எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க. நாட்டுக்கோழிக்கறி குழம்ப போலவே இதுவும் அவ்வளவு அருமையா இருந்தது. வாத்துக்கறி குழம்புக்காக ஆத்துல மேஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு நாட்டு வாத்தை பிடிச்சுக்கிட்டோம். இப்ப வாத்துக்கறி குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்த்தரலாம். 1 ஸ்பூன் மிளகு சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, பட்டை லவங்கம், 100 கிராம் வர கொத்தமல்லி, 15 வரமிளகாய், 2 வெள்ளைப்பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலையை சேர்க்க போறதில்ல அதனால 100 கிராம் கம்பு, 4 தக்காளி, இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்ப நம்ம பிடிச்சிக்கிட்ட வாத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாத்து மேல இருக்க முடியெல்லாம் சுத்தமா பிடிங்க எடுத்துட்டு மஞ்சள் போட்டு சுத்தமா கழுவிக்கலாம். வாத்துக்கறியை இப்ப துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிச்சிடலாம். வாத்துக்கறியை துண்டு துண்டா வெட்டிக்கிட்டாச்சு. இப்ப வாத்துக்கறி குழம்புக்கு தேவையான மசாலாக்களை அரைக்கிறதுக்காக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை இப்ப நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே வர கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லியை நல்லா வறுத்துட்டு இப்ப கம்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பு நல்ல நிறமாறி வறுபட்டுடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை லவங்க சோம்பு அது கூட மிளகு சீரகம் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மசாலாக்களையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இஞ்சி, வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சிக்கிட்டு வறுத்து வச்சிருந்த பட்டை லவங்கம் மிளகு சீரகத்தை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வறுத்த பட்டை லவங்கம் மிளகு சீரகத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. வறுத்து வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி கம்பை இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்த வாத்துக்கறியோட கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊத்தி அலசி எடுத்துக்கலாம். சிலர் இந்த வாத்துக்கறியில சேறு நாத்தம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி தயிர் சேர்த்து வாத்துக்கறியை கழுவுறதால சேறு நாத்தம் அடிக்காது.
வாத்துக்கறியை நல்லா கழுவியாச்சு. இப்போ வாத்துக்கறி குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியவும் இப்போ துண்டு துண்டா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்த பட்டை லவங்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சிருந்த வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். வாத்துக்கறி நல்லா வணங்கணும். இப்போ கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். வாத்துக்கறி இப்ப நல்லா வணங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவை தண்ணி ஊத்தி கரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லியை நல்லா கரைச்சிட்டு அதை இப்ப வாத்துக்கறியோட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த வாத்துக்கறி குழம்பு இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி இலையை சேர்த்து வாத்துக்கறி குழம்ப இறக்கிடலாம். இந்த வாத்துக்கறி குழம்பு கூட இட்லி தோசை சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். நாங்க வாத்துக்கறி குழம்ப இட்லியோட சேர்த்து சாப்பிட்டோம். நாட்டுக்கோழி கறி மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமான சுவையா இருந்தது.